நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். இந்த முறை இன்னும் ஒரு விசித்திரமான அனுபவம் கிடைத்தது. என்ன அனுபவம் தேவி? பிள்ளையை சுமக்கும் பாரமே தெரியவில்லை. எனக்கு என்னமோ பூவை சுமப்பது போல் இருக்கிறது. அடடே, நீ பூ என்றதும் ஞாபகம் வருகிறது. 2 பூக்களை எடுத்து மறைத்து வைத்தாயே, அது எங்கே? பத்திரமாக இருக்கிறது. இந்தாருங்கள். இன்னமும் வாடவில்லை. என்ன ஆச்சரியம் இது? ஆச்சரியம் என்ன, இது தேவலோகத்து பூக்கள் தான். இங்கே யாரும் வெளியிலிருந்து வரவில்லையே? இல்லை. வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததா? இல்லை. அரசரின் ஆணை. சிறைச்சாலைக்குள் காவலை மேலும் பலப்படுத்துங்கள். சிறைக்கூடத்தின் வெளிப்புறத்திலே 8 வரிசைகளாக காவலர்களை நிறுத்துங்கள். அதை தாண்டி யாரும் உள்ளே நுழைய முடியாதபடி. இது 8வது கர்ப்பம். நாம் விழிப்போடு இருந்து அதை கண்காணிக்க வேண்டும். சாணூரா, சொல், ஏதாவது செய்தி உண்டா? உண்டா? இல்லை மன்னவா, அங்கு சிக்கலும் இல்லை, செய்தியும் இல்லை. ஆழமான அமைதி. அப்படியா? அவள் தேவகி? இன்று தேவகி மட்டும் வழக்கத்திற்கு மாறுபட்டு தெரிகிறாள். மாறுபட்டா? அவள் முகத்தில் ஒரு பயம் தெரியுமே, அது இன்று இல்லை. மிகப்பெரிய மாற்றம் இது. மாற்றம் இன்று இடம் மாறிவிட்டது. திகிலும் பயமும் தேவகி முகத்தில் இருக்க வேண்டும். அந்த பயம் தங்கள் முகத்தில் இருக்கிறது. பயமா? மாவீரன் கம்சனுக்கா? ஆமாம், நீ என்னை தட்டி பார்க்கிறாயா, அடிமனத்தை தொட்டு பார்க்கிறாயா? இல்லை, இல்லை சாணுரா, இல்லை. கம்சன் பயப்பட மாட்டான், பயப்படவே மாட்டான். பயம் தங்களிடம் இல்லை, பலவீனம். பலவீனம் தான் இருக்கிறது. இப்போதாவது என் பேச்சை கேளுங்கள். தேவகிதான் தங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளை சாகடியுங்கள். சாகட்டும் தேவகி, நீங்கள் வாழ. இல்லை. தயங்காதீர்கள். இல்லை. தடுமாறாதீர்கள். இல்லை. தங்கை பாசம். இல்லை. உங்கள் நாசம். இல்லை. மன்னா, இல்லை. அந்த பாம்பு என்னை கொத்த வருகிறது. என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. சாணுரா, என்னை விட்டுவிடு. நீ என்னை கொத்தாதை விட்டுவிடு. ஜலம் தானே? சீக்கிரம் சீக்கிரம். யசோதா, பிரசவமாகி விட்டதா? இன்னும் ஆகவில்லை. ரோகிணி தேவி நலமா? பலியால் துடிக்கிறாள். எனக்கு பார்க்க தாங்கவில்லை, வெளியே வந்து விட்டேன். பிறகு பூர்ணிமா அத்தையிடம் விஷயத்தை சொல்லும்படி அவர்களை அனுப்பினேன். அத்தை அனுப்பி இருக்கிறாள் மந்திரித்த ஜலத்தை. சுகப்பிரசவமாக வேண்டிக் கொண்டேன். பிள்ளை குழந்தை பிறந்திருக்கிறது. சற்று பொறுங்கள், நான் போகிறேன்.
நீயா 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 இல்லை 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 நெருங்காதே நெருங்காதே விஷ்ணு விளையாடி பார்க்கிறாயா? என்னிடமா கம்சனின் மாளிகைக்குள் வந்தா? விஷ்ணு விஷ்ணு ஏன் எனக்கு தொல்லை கொடுக்கிறாய்? ஆண்மை இருந்தால் என் முன்னால் வா, என் முன்னால் வா விஷ்ணு, முன்னால் வா. தேவகிதான் தங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளை சாகடியுங்கள். சாகட்டும் தேவகி, நீங்கள் வாழ. சாகட்டும் தேவகி, நீங்கள் வாழ. சாகட்டும் தேவகி, நீங்கள் வாழ. தங்கை பாசம் உங்களுக்கு நாசம். தங்கை பாசம் உங்களுக்கு நாசம். தங்கை பாசம் உங்களுக்கு நாசம். தங்கை பாசம் உங்களுக்கு நாசம். சாணூரா, சரியாக சொன்னாய். தேவகிதான் என்னை சாகடிக்கிறாள். இதற்கொரு முடிவு உண்டு. இதற்கொரு முடிவு உண்டு. இருக்கக்கூடாது தேவகி, இருந்தால் நான் செத்தேன். நான் ஏன் சாக வேண்டும்? நான் ஏன் சாக வேண்டும்? சாணூரா, சரியாக சொன்னாய். பார் பார், எனது வாழ் உறங்கவில்லை. பாசமாவது பந்தமாவது, அண்ணனாவது தங்கையாவது தேவையை கொண்டு விடுகிறேன். என்ன இப்படி நான் சொல்வதா? நான் ஒரு பெண்ணை கொலை செய்தால் அது அது கம்சனுக்கு அழகா? இந்த கம்சனுக்கு அழகா? அப்படி செய்தால் உலகம் என்ன சொல்லும்? இல்லை, அது கம்சனுக்கு அழகில்லை, அதில் வீரமில்லை, அதற்கு மனம் ஒப்பவில்லை. இல்லை இல்லை இல்லை, முடியாது தேவையை கொல்ல மாட்டேன். முடியாது தேவையை கொல்ல மாட்டேன். முடியாது தேவையை கொல்ல மாட்டேன். கொல்ல மாட்டேன், கொல்ல மாட்டேன், கொல்ல மாட்டேன். விஷ்ணு விஷ்ணு, வாழாயன் முன்னால், வாயின் முன்னால் ஏன் இப்படி ஆட்டம் காட்டுகிறாய்? நாடகம் ஆடாமல் நேரில் வாடா விஷ்ணு.
என்ன இது பிரபு? இதா லீலை என்பது? ஒரு பாவி உங்களை பகைவனாக பார்க்கிறான். அந்த பாவிக்கா இந்த காட்சிகள்? எதை பார்த்தாலுமே தங்கள் முகமல்லவா தெரிகிறது அவனுக்கு. என்னென்று சொல்வது? கம்சன் மனம் கண்ணன் மயமாகிவிட்டதே. அந்த பாவிக்கும் உங்களை பார்த்த பலன் உண்டா இறைவா? ஆம், அவனுக்கும் உண்டு. எவன் எப்போதும் என்னை நினைக்கிறானோ அவன் தவறாமல் என்னை காண்பான். இதுதான் இறையருள் வினோதங்கள். உண்மையா? அப்படியா? அதுவும் ஒரு பாவிக்குமா? இது நியாயம்தானா சுவாமி? நாரதா, குறும்புத்தனமாக கேட்கிறாயே. இதன் அர்த்தங்கள் தெரியாதோ? அறியாமையில் விளக்கம் கேட்பதால் சொல்கிறேன். எப்போதும் என்னை நினைக்கிறவன் எப்படியும் காண்பான் ஒரு நாள். முக்கியமாக இதில் ஒன்று, நான் சொல்வதில் உட்பொருள் உண்டு. ஒருவன் எப்படியெல்லாம் என்னை நினைக்கிறானோ அப்படி ஒரு வடிவத்தில் அவன் முன் வருவேன். பக்திமான்கள் இறைவனாக, தோழனாக, தாய்மையுடன் தன் பிள்ளை போல் நினைத்தால் உடனே என் பக்தர்களை பரவசப்படுத்த வருவேன். சுகத்தை, ஆனந்தத்தை கொடுத்து பக்தர்களுக்கே பக்தனாவேன். பாவம் கம்சன் மட்டும் என்னை எதிரியைப் போலவே கருதுகிறான். அதனால் அவன் விருப்பம் போல் அவனுக்கு அப்படியே தோன்றுகிறேன். நாரதா, எனது உருவம் கற்பனைக்கு எட்டாதது. என் உருவத்தைக் கண்டு எனது பக்தர்களும் தேவர்களும் ஆனந்தக் கடலில் மிதக்கிறார்கள். அதே எனது உருவத்தைக் கண்டு கம்சன் மட்டும் பயப்படுகிறான், தடம் புரண்டு செல்லுகிறான். உலகம் விரும்பும் இவன் அவனுக்கு பகவான் இல்லை, பகைவனாக தெரிகிறேன். தேவையற்ற சந்தேகத்தால் தெய்வத்தை பார்த்த பிறகும் தன் பாவத்தின் விலையாக தூக்கத்தை இழந்தான். கம்சனின் வாழ்வு நாசத்தை நோக்கி போகிறது. நாரதா, தூய மனதுடன் என்னை தொழுதால் தொழுபவன் என் அருள் நிச்சயம் பெறுவான். பெறப்போகும் பலன் பெறுபவர் செய்யும் வினைகளை பொறுத்தது. மனம் போல் வாழ்வு அமையும். தாயைப் போல தெய்வத்தை நினைத்தால் தெய்வம் தாயாக இருந்து வாழ்த்தும்.